பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு குணம் உண்டு. என்னன்னா, தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா வந்தா நீதி வென்றது, இல்லைன்னா உச்சி குடுமி மன்றம்ங்கிறாங்க, அல்லது வழக்கு அந்த நீதிபதியை அச்சுறுத்துவது. இது புதியதல்ல. ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு ஒரு ஜாமீன் வழங்கினார் என்பதற்காக அது வழங்கப்பட்ட நீதியான்னு போஸ்டர் அடித்தவங்க. அதுபோல நீதிபதிகள் ஆகாயத்திலிருந்து குதித்தவர்களா என்று சென்னை மாநகராட்சி தேர்தலில் ஒரு நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம், நீதியரசர் இப்ராஹிம் கலிஃபுல்லா அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். சென்னையில் உருட்டுக்கட்டை தேர்தல் நீங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. உள்ளாட்சி தேர்தல் சென்னை மாநகராட்சிக்கு நடந்த தேர்தல் உருட்டுக்கட்டை தேர்தல். அந்த தேர்தலில் பெரிய முறைகேடு நடைபெற்றுச்சுன்னு அந்த தேர்தலை ரத்து பண்ணிட்டாங்க. பொதுவாக ரிட் பெட்டிஷன்ல ஒரு தேர்தலை ரத்து பண்ண முடியாது. ஆனா எனாமரஸ் பவர்ஸ், அதாவது இன்னரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட்ல 182 அதை அந்த இன்னரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட்ல அந்த சென்னை மாநகராட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. செஞ்சவர் நீதியரசர் இப்ராஹிம் கலிஃபுல்லா தலைமையிலான பெஞ்ச். உடனே நீதிபதிகள் ஆகாயத்திலிருந்து குதித்தவர்களா என்று சொன்னவர் கருணாநிதி. அவருடைய டவாலி மணி என்பவருடைய திருமணத்தில் இதை சொன்னாரு. இது முரசொலியில வந்துச்சு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, நீதிபதிகளை அச்சுறுத்துவது. ஒரு அமைச்சர், அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்தவர், தொலைபேசியில இன்னொரு நீதிபதிக்கு தொலைபேசியில மிரட்டல் விடுத்தார் என்று அந்த நீதிபதியை சொன்னார். இது போன்ற நீதிபதிகளை மிரட்டுகிற பாங்கு அவர்களுக்கு எப்பொழுதும் இயல்பானது. அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தா அது நல்ல நீதி என்றும், மற்றவர்கள் வழங்கினால் அவர்களுடைய ஜாதி பெயரையும் அல்லது நாங்கள் போட்ட பிச்சை என்று சொல்லுகிற பழக்கம் அவங்களுக்கு உண்டு. எனவே இது புதிதாக நான் எதுவும் பார்க்கல. இல்ல, அதாவது ஒரு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும், அரசாங்கத்துல எல்லா மதத்தினரும் வாழ்வாங்க. எந்த மதத்தினரையும் அவர் தனக்கு வேண்டியவர் தனக்கு வேண்டாதவர்னு ஒரு அரசு பார்க்க கூடாது. எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது வேல் யாத்திரையை தடை செஞ்சாரு. எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது RSS ஊர்வலம் தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்கலையே. ஏன் நடக்க விடல? ஏன்னா சட்டத்தை காப்பதற்காக அதை செய்ய விடல. ஆனா அதே நேரத்துல நான் இந்த விஷயத்துல ரொம்ப உள்ள போக கூடாதுன்னு நினைச்சேன். கேள்வி கேட்கறத நான் சொல்றேன். 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுச்சுல, அந்த தீர்ப்பு நியாயமா தப்பா அது நீதிமன்றங்கள் முடிவு செய்யட்டும், காலம் முடிவு செய்யட்டும். ஆனா அந்த தீர்ப்பை எதிர்த்து 3ஆம் தேதி வரை நீங்க அப்பீல் போல, உங்க அண்ணா நகர்ல பாலியல் வன்கொடுமை தொடர்பாக உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. கள்ளக்குறிச்சி வழக்குல CBI என்கொயரி போட்டா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க, அப்பீல் போறீங்க. ஏன் இந்த வழக்குல 3ஆம் தேதி வரை கள்ள மௌனம் காத்தீங்க என்ற கேள்வி தமிழக அரசு மீது நான் வைக்க விரும்புகிறேன். இல்ல, தீர்ப்பு என்பது ஒரு அரசு கண்ணோட்டத்தில் பார்த்தால் சட்டம் ஒழுங்கை கட்டுக்காக்க வேண்டிய கடமை அதற்கு இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை நிலவுகிறது என்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக அப்பீலுக்கு போயிருக்கணும். போதிய டைம் நீதிமன்றத்திற்கு கொடுத்திருக்கணும். இப்ப கொடுத்த நீதி தீர்ப்பு இறுதியானது அல்ல, அதற்கு அப்பீல் இருக்கு. அப்பீல் நீங்க போல என்னுகிறதா